ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, என் கையில என்ன இருக்கு பார்த்தீங்களா? இந்த குடல் கிளீனிங் ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இது க்ளீன் பண்ணுவது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த போட்டிய ஒரு 2 to 3 டைம்ஸ் ரன்னிங் வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மேலே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி தேய்ங்க. க்ளீன் பண்ணதும் மேல் பார்ட்ஸ் க்ளீன் பண்ணதும் இது அப்படியே திருப்பி உள்ள இருக்கிறதையும் க்ளீன் பண்ணிடலாம். இந்த உள்ள இருக்கிற இந்த ஜவ்வெல்லாம், இந்த கொழுப்பு, இந்த ஜவ்வெல்லாம் எடுத்துருங்க. இந்த உள்ள இருக்கிறதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது தெரியுதுல்ல, இந்த ஜவ்வெல்லாம் எடுத்துருங்க. நல்லா ப்ராப்பரா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இதோட க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்ப நேரம் தான் இருக்கும். ஆனால் பொறுமையாக பண்ணிங்கன்னா நம்ம சமைச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த ஜவ்வெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த போட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமையும் அவசியம். பாருங்க, தெரியுதுங்களா? இந்த மாதிரி இந்த ஜவ்வெல்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி உள்ள இருக்கிற ஜவ்வெல்லாம் க்ளீன் பண்ண பிறகு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ண பிறகு ஒரு 2-3 தடவை மறுபடியும் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. தெரியுதுங்களா? இந்த மாதிரி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ண பிறகு வெளிப்புறம் திருப்பிக்கோங்க. வெளிப்புறம் திருப்பிட்டு ஒரு முறை வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ண வச்ச போட்டியில் நான் சுட தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த போட்டி முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு இந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துருங்க. இந்த சூட்லேயே எடுத்தால் மட்டும்தான் இது வரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துருங்க. ஃபைனலாக நான் இந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அங்கங்கே இருக்குது பார்த்தீங்களா? இது இந்த ரன்னிங் வாட்டரில் நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா நல்லா வெள்ளையாகிடும். புரியுதுங்களா? இந்த மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. இது உள்ளெல்லாம் அழுத்தி இருக்கும், தெரியுதுங்களா? இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு தொடப்ப குச்சி எடுத்து இந்த சைடில் தெரியுதுங்களா, இந்த சைடு இப்படி விட்டிங்கன்னா உள் பக்கமாக திருப்பிக்கும். அப்படியே எடுத்தீங்கன்னா தெரியுதுங்களா, இந்த மாதிரி அழுக்கெல்லாம் வந்துடும். மறுபடியும் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இந்த மாதிரி சைடில் கொடுத்துட்டு உள்புறமாக திருப்பி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் மொத்தமாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன். கடைசியாக இந்த ஒன்று மட்டும் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சைடில் குத்தி இந்த மாதிரி உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு 4-5 முறை கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 முறை கழுவி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுத்தமாக இந்த ரெண்டுத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த சைஸு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த க்ளீன் பண்ணி வச்ச குடலையும் நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது நம்ம ரெண்டுத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இது மறுபடியும் ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த குடலையும் 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன தான் க்ளீன் பண்ணாலும் உள்ளே லைட்டாக அழுக்கு இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பிறகும் இவ்வளோ அழுக்கு இருக்குது, நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா சமைக்கும் போது அந்த கசப்பு தன்மை வரும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த கசப்பு தன்மை வராது. ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைனலாக இப்போ இந்த ரெண்டுத்தையுமே நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட அடுத்த வீடியோவில் குடல் கிரேவியும் குடல் ஃப்ரையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.